إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك وفقهني في دينك وآتني علما وفهما ووعيا وجعلني من الراشدين المهديين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாகவும் அல்லாஹுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும். இன்னும் அவர்களின் உறவினர்கள், குடும்பத்தார், தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் அருளையும் வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நேர் வழியில் நம்மை உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹுவோடு எப்போதும் உறுதியான தொடர்புடையவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்தவர்களாக, அதனுடைய ஹலாலை ஹலாலாகவும் அதனுடைய ஹராமை ஹராமாகவும் ஏற்று நடப்பவர்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானுடைய மாதத்தை கிடைக்க பெற்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்பின்படி கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று ஒரு ஆண்டு, ஒரு வருஷம் ஒரு மாதத்தை போன்றும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்றும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்றும், ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்றும் ஓடிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த முன்னறிவிப்பின்படிதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமதான் வரப்போகிறது வரப்போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், வந்துவிட்டது. அதனுடைய முதல் 10 முடிந்து 2வது 10 இருக்கிறோம். சகோதரர்களே, இப்படித்தான் ஒரு நாள் நமக்கு மரணம் வரப்போகிறது. எந்த மரணத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எந்த மரணம் நமது உறவுகளையும் நண்பர்களையும் அழைத்து செல்வதை பார்க்கிறோமோ, ஒரு நாள் அந்த மரணம் நம்மையும் அழைத்து செல்லும். சகோதரர்களே, அந்த மரணத்துக்கான தயாரிப்புக்குத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு காலங்களை கொடுத்திருக்கிறான் அமல்கள் செய்வதற்காக. சில இடங்களுக்கு அல்லாஹு தஆலா நம்மை அழைக்கிறான் நம்முடைய பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வதற்காக. அப்படி அல்லாஹு தஆலா கொடுத்த முக்கியமான காலங்களில் ஒன்றுதான் இந்த ரமதானுடைய மாதம். இது நோன்புடைய மாதம் என்றால் அமலுடைய மாதம் என்பதை புரிய வேண்டும். ரமதான் நோன்புடைய மாதம் என்றால் வெறும் பசியாக இருப்பது மட்டுமல்ல, பசியாக இருந்து நாம் நம்மை அமல்களிலே ஈடுபடுத்துவது, நாம் நம்மை இபாதத்துகளிலே நம்மை வலுக்கட்டாயமாக திணிப்பது. சகோதரர்களே, அதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய நஃப்ஸ், ஆன்மா இருக்கிறது, இது நன்மையில் எதையும் தானாக செய்யாது. நம்ம நஃப்ஸ் நன்மையில் எதையும் தானாக செய்யாது. அதை நாம் கழுத்தை பிடித்து, கழுத்திலே ஒரு கயிறை மாட்டி சில விலங்குகளை இழுத்து செல்வது போன்று இழுத்து சென்று இதை தள்ள வேண்டும்.
அப்படி தள்ளி இதை பழக்கும் போதுதான் இந்த நப்சு நன்மையை பழகிக்கொள்ளும். அதற்கு பிறகுதான் நன்மை இதற்கு இலகுவாகும். இதை அதனுடைய போங்கிலே விட்டால் இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ இல்லா மா ரஹிம ரப்பி, இந்த நப்சு நமக்கு தீமையை தான் ஏவக்கூடியதாக இருக்கும், கெட்டதைத்தான் நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களுக்கே தவிர, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் என்றால் யார் அவர்கள்? யார் இந்த நப்சை அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் பழக்க வேண்டும் என்று அதற்காக முஜாஹதா முயற்சி எடுத்தார்களோ, وَمَنْ جَاهَدَ فَإِنَّمَا يُجَاهِدُ لِنَفْسِهِ, யார் அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிவாரோ அவர் அதனுடைய நன்மையை அனுபவிப்பார். ஃபலினஃப்ஸிஹி, அது அவருக்குத்தான். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஜிஹாத் என்று சொல்கிறார். நமது நப்சை நன்மையில் பழக்குவதை ஜிஹாத், அது ஒரு கடினமான போர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹ். ஒரு உண்மையான முஜாஹித் யார்? யார் தனது நஃப்ஸிடத்திலே போராடுகிறானோ, தனது நஃப்ஸிடத்திலே அவன் சண்டை செய்கிறானோ. இந்த நஃப்ஸ் சோம்பேறித்தனத்தின் பக்கம் அழைக்கிறது, இந்த நஃப்ஸ் விளையாட்டின் பக்கம் அழைக்கிறது, இந்த நஃப்ஸ் நேரங்களை வீணாக்குவதின் பக்கம் அழைக்கிறது. இந்த நஃப்ஸ் சுதந்திரமாக இருப்போம், எதை விரும்புகிறோமோ செய்வோம், நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடப்போம் என்று இந்த நஃப்ஸ் நம்மை அழைக்கிறது, தூண்டுகிறது. அப்போது அந்த நஃப்ஸிடத்திலே நாம் போராட வேண்டும், அதை வலுக்கட்டாயமாக நன்மையின் பக்கம் கொண்டு வர வேண்டும், அதை உட்கார வைக்க வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஜாஹித் யார்? முழுமையான முஜாஹித் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்லக்கூடிய முஜாஹிதாக இருந்தாலும் அவர்களிலும் சிறந்த முஜாஹித் யார் என்றால் தனது நஃப்ஸிடத்திலே போராடி கொண்டிருப்பவர். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகத்துவமிக்கவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உபதேசம் செய்யும் போது எப்படி சொல்கிறான்? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், நபியே உங்களது நஃப்ஸை அடக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்கிறான், நபியே உங்களது நஃப்ஸை அடக்குங்கள், அதை பொறுமைக்கு கொண்டு வாருங்கள், அதன் மீது நீங்கள் கண்ட்ரோல், உங்களுடைய ஆதிக்கம் இருக்கட்டும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. அல்லாஹ் தஆலா நபிக்கு நஃப்ஸை அடக்கக்கூடிய அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுத்து, இந்த நஃப்ஸை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாரோடு இருக்க வேண்டும்? இந்த நஃப்ஸ் உங்களை கெடுத்துவிடும். எப்படி என்றால், எப்போது என்றால் நீங்கள் யாரோடு சேரக்கூடாதோ அவரோடு சேர்ந்து விட்டால். அதையும் அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்லி காட்டுகிறான். நபியே உங்களை நீங்கள் அடக்கி வையுங்கள். யாரோடு? யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு உங்களை அடக்கி வையுங்கள். அவர்களை விட்டு உங்களுடைய கண் பார்வைகள் திரும்பி விட வேண்டாம். நீங்கள் அவர்கள் அல்லாத யாரையும் பார்த்து விடாதீர்கள். அவர்கள் எளியவர்களாக இருக்கலாம், தோற்றத்தால் அவர்கள் வசதியால் வறுமையில் உள்ளவர்களாக இருக்கலாம், அதனால் நீங்கள் திரும்பி விடாதீர்கள். உங்களது கண்கள் திரும்பி விட வேண்டாம் உலக அலங்காரங்களை பார்த்து, உலக செல்வங்களை அலங்காரங்களை பார்த்து உங்களது பார்வை திரும்பிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஒருபோதும் கட்டுப்பட்டு விடாதீர், கீழ்ப்படிந்து விடாதீர். யாருக்கு? யாருடைய உள்ளத்தில் நம்முடைய நினைவை விட்டு மறதியை நாம் ஏற்படுத்தி விட்டோமோ, யார் தன்னுடைய மன இச்சையை பின்பற்றுகிறாரோ, வரம்பு மீறி செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடந்து விடாதீர், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இந்த உலகத்தினுடைய போராட்டம். நம்முடைய மௌத் வரை நாம் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஒரு நாள், ஒரு நிமிடம்
நாம் அலட்சியம் செய்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஷைத்தானும் கெட்ட நட்புகளும் நம்மை வழிகேட்டின் படுபாதாளத்திலே தள்ளிவிடுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியாரிடத்திலே விரும்புகிறான் இந்த நோன்பின் மூலமாக அவன் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா பக்குவப்படுத்த விரும்புகிறான். நம்முடைய ஈமானிய உணர்வுகளை அல்லாஹு தஆலா மேம்படுத்த விரும்புகிறான். நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை அல்லாஹு தஆலா உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காகத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த காலத்தை கொடுத்து இதிலே விசேஷமான அமல்களை கொடுத்தான். ஒன்று, ஈமானிய உணர்வோடு அந்த தக்வாவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயார், எதையும் விடுவதற்கு தயார் என்ற அந்த உணர்வோடு இந்த பசியை மேற்கொள்வது, தாகத்தை தாங்கிக் கொள்வது, ஆசையை அடக்கிக் கொள்வது. குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைதுல் அபியது மினல் கைதுல் அஸ்வதி மினல் ஃபஜர் ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله. அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து ஆசையை அடக்கியிருந்து காலையிலிருந்து மாலை வரை இந்த கட்டுப்பாட்டோடு இருப்பது. அல்லாஹ்வுக்காக, எனது ரப்புக்காக, எனது பொருத்தத்திற்கு, என்னுடைய ரப்புடைய விருப்பத்திற்காக என்று மனதிலே சொல்லிக்கொண்டே இருப்பது, அந்த எண்ணத்தை கொண்டு வந்து கொண்டே இருப்பது. அன்பான சகோதரர்களே, இந்த பசியோடு மட்டும் நின்று விடுவதில்லை, அதற்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில வணக்க வழிபாடுகளை கொடுத்திருக்கிறான். இந்த நோன்பு இதனுடைய அந்த பிரகாசத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த நோன்புடைய அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம், இந்த நோன்புடைய அந்த தக்வாவின் உணர்வுகள், இந்த நோன்பு நம்மை எப்படி பக்குவப்படுத்த வேண்டுமோ அந்த பக்குவம் வர வேண்டும் என்றால் அதற்கு இந்த நோன்போடு இன்னும் சில அமல்கள் சேர வேண்டும். அல்லாஹ் தஆலா சகோதரர்களே அப்படித்தான் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மார்க்கம் இருக்கிறதே, சுப்ஹான் அல்லாஹ், இது ஒரு வித்தியாசமான மார்க்கம். இது ஒரு ஆச்சரியமான மார்க்கம். இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. இதனுடைய சட்டங்கள் அவ்வளவு அற்புதமானது. ஒரு சட்டமும் இன்னொரு சட்டத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். ஒரு இபாதத்துக்குள் நூற்றுக்கணக்கான இபாதத்துகள் இருக்கும். ஒரு இபாதத்துக்குள் நூற்றுக்கணக்கான இபாதத்துகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக சேர்ந்ததாக இருக்கும். தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு இபாதத் அல்ல, பல இபாதத்துகள் சேர்ந்தது தொழுகையாகிய ஒரு இபாதத். தொழுகையிலே குர்ஆன் ஓதுவது இருக்கிறது, அது ஒரு இபாதத். தொழுகையிலே திக்ர் செய்வது இருக்கிறது, அது ஒரு இபாதத். சுஜூது செய்வதற்கிறது, அது ஒரு இபாதத். இப்படியாக துஆ கேட்பது இருக்கிறது, அது ஒரு இபாதத். அத்துஆ ஹுவல் இபாதா, துஆவே ஒரு பெரிய வணக்கம். இப்படியாக பல வணக்கங்களை சேர்த்துத்தான் ஒரு வணக்கமாக நமக்கு மார்க்கத்திலே சொல்லப்படும். இந்த பல வணக்கங்களும் சேரும் போதுதான் அங்கே ஒரு வணக்கம் முழுமையடைகிறது. ஒரு மனிதனுடைய தொழுகை எதை கொண்டு முழுமையடைகிறது? அவனுடைய தக்பீரில் இருந்து, அவனுடைய நிலையிலிருந்து, குர்ஆன் ஓதுவதிலிருந்து, ருக்கு சுஜூத், இப்படி அனைத்தையும் சரிவர செய்து நிறைவாக செய்து உள்ள உணர்வோடு செய்து அந்த ஒரு நிலையை எட்டும் போதுதான் அந்த தொழுகை முழுமையடைகிறது. ஒரு மனிதன் நிலையிலே நேராக சரியாக நின்றான், ஓதுவதை சரியாக செய்தான், ருக்கு சுஜூதை சரியாக செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தொழுதது தொழுகையே இல்லை, திருப்பி தொழு என்று அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழு, நீ தொழுதது தொழுகையே இல்லை என்று திருப்பி விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படித்தான் இந்த நோன்பு என்பதும். இந்த நோன்பு வெறும் பசித்திருப்பதால் மட்டும் நிறைவேறிவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படித்தான் நம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆஹா, நான் சஹரு செய்து விட்டேன், நான் பட்டினி கிடைக்கிறேன், நான் தாகத்தோடு இருக்கிறேன், நான் இஃப்தார் செய்து விட்டேன், என்னுடைய நோன்பு உயர்ந்து விட்டது. சகோதரர்களே, ஏதோ நோன்பு என்ற ஒரு வணக்கத்தின் நன்மையை அல்லாஹ் கண்டிப்பாக வீணாக்க மாட்டான். ஆனால் அது முழுமையடைந்ததாக, நிறைவடைந்ததாக, அதனுடைய குறிக்கோளை அடைந்ததாக ஆகுமா என்றால், எதுவரை அந்த நோன்பிலே இன்னும் பல இபாதத்துகள் சேராதோ அந்த நோன்பு நிறைவடையாது, அதனுடைய குறிக்கோளை அடையாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தகைய அந்த வழிபாடுகளில் ஒன்றுதான் நோன்பு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு நாம் நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவது.
வேலைகள் இருக்கலாம், நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கலாம், உங்களுக்கு வியாபாரங்கள் இருக்கலாம், தொழில்கள் இருக்கலாம். இருந்தும் அல்லாஹுடைய இந்த வேதத்தோடு இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது. சகோதரர்களே, நமக்கு ஒரு நன்மை என்றால், நமக்கு ஒரு அதிகப்படியான லாபம் கிடைக்கிறது என்றால் உலகத்திலே நம்மில் யாரும் அதற்காக நான் சிரமப்பட மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். அதற்காக என்னால் சிரமம் எடுத்துக்கொள்ள முடியாது, நான் மினக்கட மாட்டேன் என்று நம்மில் யாரும் சொல்ல மாட்டோம். உலகத்திலே நமக்கு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய லாபத்தில் அதிகப்படியாக கிடைக்கிறது, அதற்கு இந்த சிரமம் எடுக்க வேண்டும் என்று இருந்தால் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக நாம் எல்லோரும் எடுக்க தயாராக இருக்கிறோமே. சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தில் நாம் படக்கூடிய இந்த அதிகப்படியான சிரமத்தால் நம்முடைய மறுமை செழிப்பாகிறது, நம்முடைய உள்ளம் ஒளிமயமாகிறது, அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பு உறுதியாகிறது, குர்ஆனோடு நம்முடைய உள்ளம் பசுமையாகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்கள். இந்த ரமதான் மாதம் பாக்கியம் பெற்றதே இந்த குர்ஆனை கொண்டு என்றால் இந்த குர்ஆன் இந்த நோன்புக்கு எவ்வளவு முக்கியமானது. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது நம்முடைய நோன்பை அதனுடைய எல்லைக்கு, நம்முடைய நோன்பை அதனுடைய குறிக்கோளுக்கு கொண்டு போகக்கூடியது. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ரமதானிலே குர்ஆனை பரிமாறிக் கொள்வார்கள். பொதுவாக இரவு நேரங்களில் அவர்கள் தொழுகின்ற இரவு தொழுகைக்கு அதிகமாக அவர்கள் குர்ஆனை அதிகம் ஓதி ரமதானுடைய மாதத்திலே இரவு தொழுகையிலே ஈடுபடுவார்கள். தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், எப்படி ரமதானுடைய நோன்பை ஈமானோடு இஹ்திசாப் நன்மையை ஆதரவு வைத்து ஈமானிய உணர்வோடு நோற்பாரோ அவருக்கு எப்படி அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று வாக்கு கொடுத்தார்களோ, நற்செய்தி சொன்னார்களோ, அதே போன்றுதான் யார் ரமதானுடைய இரவில் நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், அவர்கள் ஈமானோடு இஹ்திசாபோடு வணங்கினார்களே. ஆனால் சகோதரர்களே, இந்த குர்ஆன் இந்த ரமதான் மாதத்தோடு விசேஷமாக தொடர்புடையதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்த்தீபை பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை சரி செய்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த ரமதானிலே ஒரு ஏற்பாடு செய்தான் என்றால் எவ்வளவு முக்கியம் பாருங்கள். அது போன்றுதான் சகோதரர்களே, நாமும் ஒன்று நாம் தனியாக குர்ஆன் ஓதுவதோடு குர்ஆன் ஓத தெரிந்த ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிதோடு நம்முடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டு நான் உங்களிடத்திலே ஒரு ஜுஸு ஓதுகிறேன், நான் ஓதுவதை சரிபாருங்கள். இன்று இந்த சுன்னா நம்மிடத்திலே விடுபட்டதாக இருக்கிறது. அந்த கவனமே இல்லை. எத்தனையோ பேர் மஸ்ஜிதிலே நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன் ஓதுவார்கள், பக்கத்தில் இருந்து கேட்டால் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அத்தனை பிழைகள் இருக்கும், உச்சரிப்புகள் சரி இருக்காது, நிறுத்தக்கூடிய இடங்களை அறிய மாட்டார்கள், வார்த்தைகளே மாறி இருக்கும். இப்படிப்பட்ட தவறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதற்குத்தான் சரி செய்து கொள்வது, அதற்குத்தான் ஒரு வருடத்திலே ஓதி காட்டி சரி செய்து கொள்வது. இது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட ஒரு காரியம், கண்ணியத்திற்குரிய தாபிஈன்களால் பின்பற்றப்பட்ட ஒரு காரியம். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தான் மரணம் செய்த திலாவத் குர்ஆனை ஒருத்தரிடத்திலே ஓதி காட்டி அவர்கள் சரி செய்து கொள்வார்கள். அன்பான சகோதரர்களே, இது இன்று வரை நம்முடைய அரபு உலமாக்களிடத்திலே பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு அமலாக இருக்கிறது. நாம் இந்த அமலை அறியாதவர்களாக வித்தியாசமாக பார்க்கிறோம். மக்தப் மதரசாவிலே ஓதியதோடு முடிந்து விட்டது, நமக்கு பெரிய டாக்டர் பட்டம் குர்ஆனிலே கொடுத்து விட்டதை போன்று இனி எனது குர்ஆனிலே திலாவத்திலே தவறே வராது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை பசுமையாக்கும் போதும், அதிகமாக இந்த குர்ஆனை ஓதும் போதும், இந்த குர்ஆனை நாம் சிந்திக்கும் போதும் நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பிற்குரிய நோன்பாக மாறுகிறது. இந்த நோன்பின் மூலமாக என்ன ஒரு தக்வாவின் மாற்றத்தை அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே விரும்புகிறானோ அந்த மாற்றம் நமக்கு ஏற்படும். சஹாபாக்கள் இந்த நோன்புடைய மாதங்கள் வந்துவிட்டால், ஏன் ஷஅபானுடைய மாதத்திலிருந்தே ரமதானுடைய இரவு தொழுகைக்காக குர்ஆனை முராஜா செய்வதிலே ஈடுபட்டு விடுவார்கள் சஹாபாக்களும் தாபிஈன்களும்.
ரமதான் மாதத்தில் இல்ல, ரமதான் மாதம் வருவதற்கு முன்பே ஷாபான் மாதத்திலேயே ஷஹருல் குர்ஆன், இது குர்ஆனை முராஜா செய்வதற்குரிய, குர்ஆனை திரும்ப நினைவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய மாதம் என்று குர்ஆனிலே ஈடுபடுவார்கள். பிறகு ரமதான் வந்துவிட்டாலோ இந்த ரமதானை குர்ஆன் ஓதுவதிலே அப்படியே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். சகோதரர்களே, இன்று அஜமிகளாகிய நம்மிடத்திலே குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு விடுபட்ட ஒரு அமலாக, அதுவும் குறிப்பாக அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் தௌஹீத் என்று பேசக்கூடிய வட்டத்துக்கு மத்தியிலே பயான்களோடு குர்ஆன் நின்று விடுகிறது. குர்ஆனுடைய பிரதிகளை எடுத்து அவற்றை ஒரு இபாதத்தாக ஓதக்கூடிய மக்கள் மிக குறைந்து விட்டார்கள். மஸ்ஜிதிற்கு முன்கூட்டி வரக்கூடிய பழக்கமே விடுபட்டு கொண்டிருக்கிறது. காமத்துடைய நேரத்தை எதிர்பார்த்து அதற்கு முன்னால் நுழைந்தால் போதும் என்ற ஒரு கெட்ட மனநிலை தொழுகையாளிகளுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். காமத்துக்கு நேரம் இருக்கிறது, காமத்துக்கு நேரம் இருக்கிறது, இப்படியாக ஒரு மனநிலை மக்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கிறது. சகோதரர்களே, ஏதோ தொழுகைக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னால், முக்கால் மணி நேரத்திற்கு முன்னால், கால் மணி நேரத்திற்கு முன்னால் மஸ்ஜிதிற்கு செல்வதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ நேரத்தை வீணாக்க போவதை போன்று, நேரத்தை வீணாக்க போவதை போன்று, அதாவது ஒரு தேவையில்லாததை எதிர்பார்த்து ஒரு சுமையாக கருதுவதை போன்ற ஒரு மனநிலை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகைக்கு பின் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பதை ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது என்று சொன்னார்கள். ஒருவர் தொழுதுவிட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருந்தால் அவருக்கு மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக. அவருடைய ஒது முறியாத வரை அவருக்காக மலக்குகள் உட்கார்ந்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை இப்படிப்பட்ட உள்ளங்கள் உடையவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்கு இந்த ஆர்வம் ஊட்டினார்கள்? மஸ்ஜிதிலே வரும் பொழுது அங்கே குர்ஆனோடு நமக்கு தொடர்பு. மஸ்ஜிதிலே முன்கூட்டி வருவதால் இரண்டு பெரும் நன்மைகள். ஒன்று, நஃபிலான தொழுகைகளை தொழுவதற்குரிய வாய்ப்பு, நஃபிலான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கான வாய்ப்பு. இரண்டாவது, குர்ஆன் ஓதுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் அரபு நாடுகளுக்கு சென்று பாருங்கள், ஒவ்வொரு சஃப்பை ஒட்டியும் அங்கே குர்ஆனுடைய ரேக்குகள் இருக்கும். 2-3 சஃப்புகளுக்கு இடையிலே, ஒரு சஃப்புகளுக்கு இடையிலே குர்ஆனுடைய அங்கே ரேக்குகள் இருக்கும். தொழுவார்கள், உடனே குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்து விடுவார்கள். சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் மட்டும்தான் அதாவது சுன்னத் தொழுதற்கு பிறகு பேசுவதோ அல்லது மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டு நோண்டக்கூடாததை நோண்டுவது, பார்க்க கூடாததை பார்ப்பது, வெட்டியாக நேரத்தை கழிப்பது, இப்படிப்பட்ட தவறான செயல்கள் எல்லாம் நமக்கு மத்தியிலே அதிகமாக இருப்பது மிக வேதனையான விஷயம். பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். எப்படி ஒருத்தருடைய முதுகுக்கு பின்னால் குர்ஆன் இருக்கக்கூடாது, ஒருத்தருடைய முதுகுக்கு பின்னால் குர்ஆன் இருக்கக்கூடாது. எங்கேயுமே குர்ஆனை பள்ளிவாசலுக்கு நடுவில் வைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே முதல் சஃப்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓத முடியுமா? ஒருத்தருடைய முதுகுக்கு பின்னாடி குர்ஆன் இருக்கக்கூடாது என்றால் அப்ப என்ன ஆகும் நிலைமை? எல்லாருமே முன் சஃப்ல இருந்தாதான் குர்ஆன் ஓதணும், எல்லாருமே முன் சஃப்ல இருந்தாதான் குர்ஆன் ஓதணும். அதனாலேயே குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை மக்கள் மஸ்ஜிதிலே விட்டார்கள். எல்லாருக்கும் முன் சஃப் கிடைக்குமா? கண்டிப்பா 2வது சஃப் 3வது சஃப். அப்போ அப்படி உட்கார்ந்தா யாருக்கு முதுகுக்கு பின்னாடி தான் குர்ஆன்? குர்ஆனை முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டியா? அடம் முட்டாள்களா! குர்ஆனை முதுகுக்கு பின்னால் வைப்பதென்றால் அதை ஓதாமல் விடுவது, அதனுடைய சட்டங்களை புறக்கணிப்பது. அவர்கள் வேதங்களை முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்கள் என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, அது எதை சொல்கிறான் அல்லாஹு தஆலா? வேதங்களை புறக்கணிப்பதை, வேத சட்டங்களை புறக்கணிப்பதை அல்லாஹ் சொல்கிறான். நமது மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒருத்தருடைய முதுகுக்கு பின்னாடி குர்ஆனை வைத்து ஓதக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அது போன்றுதான் மஸ்ஜிதிலே கால் நீட்டி உட்காரக்கூடாது, மஸ்ஜிதிலே கால் நீட்டி உட்காரக்கூடாது. ஒருத்தர் ஓதுவார் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் ஒரே இருப்பிலே உட்கார முடியும்? சில நேரங்களிலே கால் நீட்ட வேண்டும், சில நேரங்களிலே சாய்ந்து உட்கார வேண்டும். சாய்ந்தால் குர்ஆன் ஓதக்கூடாது, கால் நீட்டினால் குர்ஆன் ஓதக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம்.
அவர்கள் படுத்துக்கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அவர்கள் நிலையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். குர்ஆன் என்பது திக்ர். அது ஒரு மனிதர் அவருடைய வசதிக்கு ஏற்ப குர்ஆனை ஓதலாம். குர்ஆனுடைய கண்ணியம் அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய இருப்புகளை வைத்தல்ல கண்ணியம். சகோதரர்கள், இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு காரணம் என்ன? மக்களுடைய தவறான நம்பிக்கைகள், தவறான ஃபத்வாக்கள், தவறான கலாச்சாரங்கள். இன்று மஸ்ஜிதுகளிலே முன் சஃபிலே மட்டும் உயரமாக குர்ஆனை வைத்திருப்பார்கள், கையிலே எட்ட முடியாத உயரத்திற்கு. அது மட்டுமல்ல, அதற்கு முந்தைய காலங்கள் எல்லாம் இப்பயாவது பரவாயில்லை, அதற்கு ஒரு நல்ல துணி போட்டு அதற்கு பெரிய வாள் வைத்து சுருட்டு சுருட்டு என்று சுருட்டி வைத்திருப்பார்கள். எப்படி குர்ஆனை எடுத்து ஓதுவான்? கைக்கு எட்டக்கூடிய தூரத்திலே குர்ஆன் வைக்கப்பட வேண்டும். எல்லா சஃப்புகளுக்கும் அருகாமையிலே அந்த குர்ஆன் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒவ்வொரு அமலுக்கான நன்மைகளை சொன்னார்களோ, இந்த குர்ஆன் ஓதுவதற்குரிய நன்மைகளை எப்படி நமக்கு ஆர்வமூட்டினார்கள் பாருங்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு ஹர்ஃபை ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை. ஒரு நன்மை என்பது 10 மடங்காக கொடுக்கப்படும். நான் அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். அதிலே அலிஃப் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது, லாம் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது, மீம் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குர்ஆனை மனப்பாடம் செய்கிறாரோ, யார் குர்ஆனை ஓதுவாரோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த குர்ஆனை ஓது, உன்னுடைய தகுதிகளிலே உயர்ந்து கொண்டே செல். எப்படி உலகத்திலே குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதினாயோ அது போன்று ஓதிக்கொண்டே செல். எங்கே நீ இறுதி வசனத்தை நிறுத்துவாயோ அங்கே உன்னுடைய தங்குமிடம் இருக்கும் என்பதாக சொர்க்கவாசியிலே குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனோடு தொடர்புடையவருக்கு சொல்லப்படும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். இந்த குர்ஆன் மறுமை நாளிலே இந்த குர்ஆனை ஓதியவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும். அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய சிபாரிசு இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே உரிமையாக பேசும். மற்றும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, நோன்பு சொல்லும் அல்லாஹ்விடத்திலே, யா ரப், நான் இவனுடைய ஆசையிலிருந்து உணவிலிருந்து தடுத்தேன், எனவே என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே போராடும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவனை தூக்கத்திலிருந்து நான் தடுத்தேன், உன்னுடைய கலாமாகிய என்னை இவனுக்கு ஓத வைத்தேன், இவனை தூக்கத்திலிருந்து தடுத்தேன், என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மறுமையின் சிபாரிசுகளிலே மிக சிறந்த சிபாரிசாளர் அல்லாஹ்வுடைய குர்ஆனாக இருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கென்று விசேஷமான மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கென்று இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், அல்லாஹ்வுக்கென்று விசேஷமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யார் அவர்கள் என்று மக்கள் கேட்டார்கள். சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ காஸத்து, அவர்கள்தான் குர்ஆனை உடையவர்கள், அவர்கள்தான் குர்ஆனை அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள், தொடர்ந்து அதிகமாக அதை ஓதக்கூடியவர்கள், அதை சிந்திக்கக்கூடியவர்கள், அதை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள், அதை பரப்பக்கூடியவர்கள், அதனுடைய சட்டங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோரும் அஹ்லுல் குர்ஆன் என்ற அந்த வரையறையிலே வருவார்கள். அன்பானவர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வீடுகளில் ஒரு வீட்டில் மூமின்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதினால், அதை படித்தால் அவர்கள் மீது சக்கீனா, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது, மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பெருமையாக தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய மலக்குகளிடத்திலே பேசுகிறான் என்று. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் குர்ஆனை திருத்தமாக, திறமையாக, சரியாக ஓதுவாரோ அவர் மலக்குகளிலே அஸ்ஸஃபரத்துல் கிராமில் பரரா, உயர்ந்த கண்ணியமிக்க எழுத்தாளர்களாகிய அந்த மலக்குகளோடு இருப்பார். யார் குர்ஆனை ஓதும் போது சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதுகிறாரோ, அது அவருக்கு சிரமமாக இருந்தும் அதை ஓதுவதை விடாமல் தொடர்ந்து ஓதுகிறாரோ அவருக்கு 2 கூலி கொடுக்கப்படும். ஒன்று குர்ஆனை ஓதியதற்கு, 2 அவருடைய சிரமத்திற்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் மூலமாக ஒரு கூட்டத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பான், இந்த குர்ஆன் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் என்று.
யார் இந்த குர்ஆனை ஓதுவார்களோ, மறக்க மாட்டார்களோ, இதை வாழ்க்கையிலே பின்பற்றுவார்களோ, அவர்களுக்கு இந்த குர்ஆன் மூலமாக கண்டிப்பாக கண்ணியம். யார் இந்த குர்ஆனை புறக்கணித்தார்களோ, மறந்தார்களோ, இதை விட்டு விலகினார்களோ, இதை ஓதவில்லையோ, இதை கொண்டு படிப்பினை பெறவில்லையோ, அவர்களுக்கு கண்டிப்பாக இம்மையிலும் இழிவு, மறுமையிலும் இழிவு. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஓர் இரவிலே குறைந்தது 100 வசனங்களை குர்ஆனில் இருந்து ஓதி விடுவாரோ அவர் அலட்சியக்காரர்கள், மறதியாளர்களிலே எழுதப்பட மாட்டார். அவர் இறையச்சம் உள்ளவர்களிலே, அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களிலே எழுதப்பட்டு விடுவார். 100 வசனங்கள் என்பதை சாதாரணமாக ஓதிவிடலாம் சகோதரன். நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய 29வது அதுபோன்று 30வது ஜுசுவிலே எடுத்துக்கொண்டால் சில சூறாக்களை 2-3 சூறாக்களை ஓதினாலே 100 வசனங்கள் வந்துவிடும். நீங்கள் ஆரம்பத்திலே எடுத்துக்கொண்டால் ஒரு ஜுசுவை ஓதினால் நீங்கள் 100 வசனங்களை ஓதிவிடலாம். ஒரு ஜுசு என்பதற்கு நீங்கள் ஓதுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அழகாக 30 நிமிடங்களிலிருந்து 40 நிமிடங்கள் போதுமானது ஒரு ஜுசுவை அழகான முறையிலே அமைதியாக ஓதி முடிப்பதற்கு. சகோதரர்களே, இப்படி நாம் முயற்சி செய்தால் ஒரு நாளைக்கு பல ஜுசுவுகளை ஓதலாம். சமீபத்திலே பாலஸ்தீனத்திலே காசாவிலே மரியம் என்ற அந்த குழந்தை ஒரு நாளைக்கு நான் 6 ஜுசுவை சிந்தித்து ஓதுகிறேன் என்று சொல்கிறது. 6 ஜுசுக்கள் ஒரு சிறிய குழந்தை சொல்கிறது, 6 ஜுசுவை நான் சிந்தித்து ஓதுகிறேன். எங்களுக்கு இப்போது ஸ்கூல் இல்லை, எங்களுக்கு வேறு வேலை இல்லை, நான் என்னுடைய இந்த ஓய்வை அல்லாஹ்வுடைய வேதத்தை மனப்பாடம் செய்வதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் புரிவதற்காகவும் பயன்படுத்திக் கொண்டேன். இந்த குர்ஆனை ஓத ஓத எனக்கு ஈமான் அதிகரிக்கிறது, எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த குர்ஆனிலே பார்க்கிறேன் என்று ஒரு 10-12 வயது மதிக்கத்தக்க அந்த மரியம் என்ற குழந்தை சொல்கிறது. என்னுடைய நேரங்களை இந்த குர்ஆனோடு நான் செலவு செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறான் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை, ஒரு தூரத்தை, இடைவெளியை நாம் பார்க்கிறோம் குர்ஆனிலிருந்து நம்முடைய சமுதாயத்திற்கு. அன்பானவர்களே, அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த ரமதானுடைய மாதம், இந்த நோன்புடைய நேரம் மீண்டும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை, நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த உறவை மீண்டும் சேர்ப்பதற்கான நேரம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதன் மூலமாக நம்முடைய நோன்புடைய உண்மையான அந்த நோக்கத்தை, இலக்கை நாம் அடைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதை உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக, அதை புரியக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, அதன்படி செயல்படக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.